1200 படி ஏறியாச்சு. அதுக்கப்புறம் மேலே போய்ட்டுருக்கோம். நம்ம கூட வந்து ஒரு ஜீவனையும் காணலை. எல்லாம் நமக்கு முன்னாடியே போயிட்டு இங்கெல்லாம் படி ஃபுல்லாக ரொம்ப நட்டுக்கு இருக்குது. இல்லை ஏறுறப்போ தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது. மூணாவது கோபுரம். காட்டுமான் நமக்கு ஒரு அதிசயம். காட்டுமான் இது அப்படியே பார்க்க சில மாதிரி இருக்கு. என்ன ஆடுதா அசையுதா அவர்? ஆமாம், எங்கம்மா போகிறீங்க? சரி மேய போங்க, எங்கே வராதிங்க. எத்தா பெருசாக இருக்குன்னு காட்டுமானு இறங்க முடியாமல் போனீங்க. பத்தியோட கும்பிடுங்கப்பா. என்னப்பா நீங்கள் இப்படி? அது என்னது, இது ஆந்திரா மொழியில் இருக்கிறதுனால தெரியாது. ஏழுமலையானோட ஒவ்வொரு அவதாரமும் கொஞ்சம் இப்படி வர 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 வந்துகிட்டே இருக்கும். மொத்தம் 10 அவதாரம். ரோடுக்கு வந்தாச்சு. இந்த சைடு ரோடு. இந்த ரோடை கிராஸ் பண்ணி அண்டர் கிரவுண்ட் போய் அங்கோடி வந்து திரும்ப போண்டிதான் திருப்பதி ஏழுமலையானுக்கு. ரெண்டு 600. ஹனுமன் ஹனுமன் ஜெய ஜெய ஹனுமா ஜெய ஜெய ஹனுமா. புள்ளிமான் 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 மானே மானே புள்ளிமானே. ஒன்றும் இல்லாதல நீ என்னத்தை மேயுத? காஞ்ச இலை தான் கிடச்சிருக்கு. அது வந்து ரொம்ப உருவத்தில் பெருசாக இருந்துச்சுல்ல. இங்கே வாங்க வாங்க வாங்க. அந்த 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 எப்படி எடுக்காம பாருங்க. ராமரே மான் வைக்க போ. மானுவுக்கு இறை ஊட்டும் மாணவர். எப்போ கொடுப்பா? அது எவ்வளோ நேரம் தான்ப்பா இருக்கும். ஏமாத்தாத. ஐயோ அப்படின்னு போயிட்டு அவ்வளோதான். 10 ரூபா சுவாக. இது ஒரு நல்ல பிஸ்னஸ் ஐடியானா இருக்கு. மானு நிற்க இடத்துல வந்துட்டு வெள்ளரிக்காய் விற்றா முடிஞ்சு. அடுத்து 10 ரூபாய்க்கு எங்கப்பா அடுத்த மானு? 3 மானுக்கு 3 மானு வந்துட்டாங்கப்பா எங்களுக்கு முன்னே. இங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் தான். லட்சுமி அம்மன்.
மலையிலேருந்து பார்க்குறப்ப எவ்வளோ அழகாக இருக்குது இந்த வியூ. இதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் கொடுத்து வச்சுருக்கணும். ஒரு வழியாக என்ட்ரன்ஸ் கிட்ட வந்தாச்சு. இந்தபடியே வந்து நினைக்கிறேன் இது நம்ம தோரணமலை கோயில் மாதிரி. மட்டும் யாருன்னா